ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரோட் சைட் காளான் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஹாஃப் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டைக்கோஸை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பக்கடா மாதிரி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பிளாக் கேபேஜி நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொரித்து வச்சுருக்க முட்டைக்கோஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியிருக்க முட்டைக்கோஸ்லாம் நல்லா அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரோட் சைட் காளான் மசாலா ரெடி. பிளேட்டுக்கு மாற்றிட்டு பெரிய வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழை இதெல்லாம் தூவி சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.